செய்வோம். கர்த்தரை துதிப்பதும் உன்னதமானவரே உமது நாமத்தை கீர்த்தனம் பண்ணுகிறதும் நல்லது. சூரியன் உதிக்கிற திசை தொடங்கி அது அஸ்தமிக்கிற திசை மட்டும் கர்த்தருடைய நாமம் துதிக்கப்படுவதாக. அன்பின் பரலோக பிதாவே, இந்த மகிழ்ச்சியான இந்த வாய் நிறுத்தலுக்காக உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த பரிசுத்த வாரத்தின் 2வது நாளிலும் சன்னிதானத்தில் வந்து இந்த வேதத்தை நாங்கள் தியானித்து பார்க்கிறோம், எங்களை ஆராய்ந்து பார்க்கவும் கர்த்தர் தந்திருக்கிற இந்த கிருபைக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆளுமையிலும் பரிசுத்த ஆவியானவர் பிரசன்னராக இருப்பீராக. மகிமைப்படும் எங்களோடு கூட பேசும் வர தலைப்பட்டிருக்கிற ஒவ்வொருவரையும் கொண்டு வாரும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆராதனை காரணமாகவும் தேவன் நாம் மகிமைக்காகவும் நம் யாவரும் எழுந்திருந்த கீதங்களும் கீர்த்தனைகளும் 159வது பாடலை பாடுவோம். கொல்கதா மலை மேல் தோன்றுதோர் சிலுவை. கீதங்களும் கீர்த்தனைகளும் 159. பின்ன
பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஆமென். ஜெபம் செய்வோம். பொதுவான பாவரிக்கு ஜெபத்தை யாவரும் சேர்ந்து எடுப்போம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள பிதாவே, தப்பிப்போன ஆடுகளைப் போல நாங்கள் வழிநடத்தும் வல்லமையைப் போல தேவனே, எப்பொழுதும் இரக்கம் செய்கிறதும் மன்னிக்கிறதும் உமக்கு சுபாவம் லட்சணமாய் இருக்கிறதினால் எங்கள் தாழ்மையான விண்ணப்பங்களை ஏற்றுக்கொண்டு எங்கள் பாவங்களாகிய சங்கிலியினாலே நாங்கள் கட்டுண்டவர்கள் ஆயினும் உருக்கமான மிகுந்த இரக்கத்தினாலே எங்களை கட்டவிழ்த்து விடுதலையாக்க வேண்டும் என்று எங்கள் மத்தியஸ்தரும் எங்களுக்காக பரிந்து பேசுகிறவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மகிமை உண்டாக வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். பரமண்டங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, நாமம் பரிசுத்தப்படுவதாக, ராஜ்யம் வருவதாக, சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அன்று துணிகள் அப்பத்தை எங்களுக்கு தான் எங்கள் பருவமாய் குற்றங்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்கள் சொந்தங்களை பிரதேசிக்கப்படாமல் தீவிர ரட்சிக்கப்படும் ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்னென்றைக்கும் உடையவர்களே. ஆமென். ஆண்டவரே, எங்கள் உதடுகளை திறந்தருளும். தேவனே, எங்களை ரட்சிக்க விரைவாய் வாரும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்தாவிக்கும் மகிமை உண்டாவதாக. கர்த்தரை துதியுங்கள். முறை முறையாக வாசிக்கும்படியே தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதம் 31ஆம் சங்கீதம். சங்கீதம் 31ஐ முறை முறையாக வாசிப்போம். கர்த்தாவே, உம்மை நம்பி இருக்கிறேன். நான் ஒரு காலம் வெட்கம் அடையாதபடி செய்யும் உமது நீதி நிமித்தம் என்னை விடுவியும். என் கண்மலையும் என் கோட்டையும் நீரே, உமது நாமத்து நிமித்தம் எனக்கு வழிகாட்டி என்னை நடத்தியருளும். உமது கையில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன். சத்திய பரனாகிய கர்த்தாவே, நீர் என்னை மீட்டுக் கொண்டீர். உமது கிருபையிலே கலிகூர்ந்து மகிழ்வேன். நீர் என் உபத்திரவத்தை பார்த்து என் ஆத்தும வியாகுலங்களை அறிந்திருக்கிறீர். எனக்கு இறங்கும் கர்த்தாவே, நான் நெருக்கப்படுகிறேன். துக்கத்தினால் என் கண்ணும் என் ஆத்துமாவும் என் வயிறும் கூட கருகி போயிற்று. என் சத்துருக்களாகிய யாவர் நிமித்தமும் நான் என் அயலாருக்கு நிந்தையும் எனக்கு அறிமுகமானவர்களுக்கு அருக்களிப்பும் ஆனேன். வீதியிலே என்னை கண்டவர்கள் எனக்கு விலகி ஓடி போனார்கள். அநேகர் சொல்லும் அவதூறை கேட்டேன். எனக்கு விரோதமாக அவர்கள் ஏகமாய் ஆலோசனை பண்ணுகிறதினால் திகில் என்னை சூழ்ந்து கொண்டது. என் பிராணனை வாங்க தேடுகிறார்கள். என் காலங்கள் உமது கரத்தில் இருக்கிறது. என் சத்துருக்களின் கைக்கும் என்னை துன்பப்படுத்துபவர்களின் கைக்கும் என்னை தப்புவியும். கர்த்தாவே, உம்மை நோக்கி கூப்பிட்டேன். நான் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும். துன்மார்க்கர் வெட்கப்பட்டு பாதாளத்தில் மௌனமாய் இருக்கட்டும். உமக்கு பயந்தவர்களுக்கும் மனுபுத்திரருக்கு முன்பாக உம்மை நம்புகிறவர்களுக்கும் நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற உம்முடைய நன்மை எவ்வளவு பெரிதாய் இருக்கிறது.
கர்த்தர் அரணான நகரத்தில் எனக்கு தமது கிருபையை அதிசயமாய் விளங்க பண்ணினபடியால் அவருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, நீங்கள் எல்லாரும் அவரில் அன்பு கூறுங்கள். உண்மையானவனை கர்த்தர் தற்காத்து இடும்பு செய்கிறவனுக்கு பூரணமாய் பதில் அளிப்பார். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. நம்முடைய விசுவாசத்தை அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாம இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னிமரியாளுக்கு பிறந்தார். பொன்னியின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறைந்து மரித்து அடக்கமடைந்து பாதாளத்தில் இறங்கினார். மூன்றாம் நாள் மரித்தோரிடத்தில் எழுந்தருளினார். பரலோகத்திற்கு ஏறி சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனுடைய வாசலில் வீற்றிருக்கிறார். அவரிடத்திலிருந்து எல்லோரையும் அனைவரையும் நியாயந்திருக்க வருவார். பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் மாலை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளின் பரிசுத்த வாரத்தினுடைய 2ஆம் நாளிலே நாம் சிந்திப்பதற்காக நம்மளுக்கு கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பு கேள்வியின் நாள். இந்த நாளுக்கு கேள்வியின் நாள் என்று அழைக்கப்படுகிறது. ஆண்டவர் தன்னை பாடுகளுக்கு, சிலுவை பாடுகளுக்கு உட்படுத்துவதற்கு முன்னால் பெரும் பகுதியை அல்லது அதிகமான நேரத்தை சீசர்களோடு பேசுவதிலும் தேவ ஆலயத்திலும் செலவழித்தார். இந்த 2 காரியங்களிலே அவர் அதிகமான முக்கியத்துவம் கொடுத்து, ஒன்று சீசர்களோடு பேசிக் கொண்டிருப்பார் அல்லது தேவாலயத்திலே ஜனங்களுக்கு உபதேசம் பண்ணி கொண்டிருப்பார். அந்த மாதிரியான காரியங்களிலே இவர் ஈடுபட்டு கொண்டிருந்தார். திரளான ஜனங்கள் ஆண்டவருடைய சத்தத்தை கேட்பதற்காக அல்லது ஆண்டவருடைய செய்தியை, பிரசங்கங்களை, செய்தியை தெரிந்து கொள்வதற்காக அநேக தேவ ஆலயத்திலே கூடியிருந்தார்கள். அதிலே பிரதான ஆசாரியர்கள், வேத பாரகர், மூப்பர்கள், பரிசேயர், யோரோதியர், சதுசேயர் மற்றும் நியாய சாஸ்திரிகளும் அதில் இருந்தார்கள். இவர்கள் எல்லாமே இந்த யூத சமயத்தில் உள்ள சின்ன சின்ன குழுக்கள். இவர்கள் தங்களுக்கு பெயர்களை வைத்து சில காரியங்களை செய்து கொண்டிருந்தார்கள். அதில் முக்கியமானவர்களே தான் நான் உங்களுக்கு சொன்னேன். இவர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னாக்கி, நேற்றைய தினம் முந்தைய நாளில் நடந்த காரியங்களின் நிமித்தமாக கடுமையான கோபத்தில் இருக்கிறார்கள். முதலில் ஆண்டவர் பவனியில் வந்து கொண்டிருந்தார். தாவீதின் மைந்தனுக்கு ஓசனா என்று சொன்னதையும், அதுல இவர்களுக்கெல்லாம் மகிமை கிடைக்கவில்லை, எல்லாமே ஆண்டவருக்கு போய்விட்டது. தேவாலயத்தை சுத்திகரிக்கும் போதும் மக்கள் எல்லாமே ஆண்டவருக்கு, ஜனங்கள் எல்லாமே ஆண்டவர் பக்கம் தான் இருந்தார்களே தவிர இவர்களை யாரும் பொருட்டாக எண்ணவில்லை. அதனால இவங்க என்ன செய்யணும், நம்மளுக்கு வர வேண்டிய கணம், நம்மளுக்கு வர வேண்டிய புகழ்ச்சி எதுவுமே நம்மளுக்கு வரவில்லை என்பதாக இவர்கள் சரியான கோபத்தில் இருந்து ஆண்டவரிடம் பல கேள்விகளை கேட்டு, அந்த கேள்விகளின் மூலமாக ஏதாவது ஒரு தவறு ஏற்படுமானால் அல்லது தவறாக ஆண்டவர் சொன்னால் அதை பிடித்து கொள்ள வேண்டும், அதன் மூலமாக நிச்சயம் கொலை செய்து விடலாம் என்பதாக இவர்கள் நினைத்துதான் ஆண்டவர் பக்கமாக உட்கார்ந்திருக்காங்க. மத்தேயு 21ஆம் அதிகாரம் 15-16 வசனங்களை பாருங்க. மத்தேயு போய் பேச்சிலே அவரை அனுப்பும்படி யோசனை பண்ணி தங்கள் சீஷரையும் ஏரோதியரையும் அவரிடத்தில் அனுப்பினார்கள். அப்போ அவங்க ஆண்டவர்கிட்ட எதையாவது தவறுதலை கண்டுபிட வேண்டும் என்று இருக்கிறாங்க. ஏன்னா வேற வழியில் இல்லை. பாக்கி எல்லாமே ஆண்டவர் சொல்ற காரியங்கள் எல்லாமே நல்லா இருக்கு, ஜனங்கள் ஆதரவாக இருக்காங்க. அதனால அங்க ஒன்றுமே செய்ய முடியாதனால்தான் இனி ஆண்டவருக்கு நம்ம கேள்விகளை கேட்போம் என்று இந்த ஏரோதியர்கள், பிரதான ஆசிரியர்கள் எல்லாருமே அவர் பக்கமாக அனுப்புகிறாங்க. இதுல நான் அந்த சொன்ன ஒவ்வொருத்தரை பற்றி, அவருடைய குணங்களை பற்றி முதல்ல சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா பிரதான ஆசாரியன். இவர் இந்த பிரதான ஆசாரியன் லேவி கோத்திரத்தை சேர்ந்தவர். ஏன்னா லேவி கோத்திரத்தில் உள்ளவர்கள் தான்
ஆசாரியராக ஊழியம் செய்ய முடியும். அதனால் இவர் லேவி கோத்திரத்தை சேர்ந்தவர். அதே போல தேவாலயத்தினுடைய எல்லா பணிகளையும் செய்யக்கூடிய நபர்கள். அதே போல மக்களை கவனித்துக் கொள்வார்கள். தேவாலயத்தையும் பார்த்து கொள்ளணும், மக்களையும் பார்த்து கொள்ளக்கூடிய பணி இவர்களுடைய பணி. அப்போ வருடத்திற்கு ஒரு முறை மட்டும்தான் என்ன செய்வாங்க, மகா பரிசு ஸ்தலத்துக்குள்ளே சென்று ஆண்டவருக்கு என்ன செய்வாங்க, பலி செலுத்தக்கூடிய இந்த ஆசாரியர்கள் தான் முதலாவது நபர். ரெண்டாவது ஒருத்தர் நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்துறேன், வேத பாரகர். இந்த வேத பாரகர் பார்த்தீங்கன்னா நியாய பிரமாணத்தை நன்றாக கற்று தேர்ச்சி பெற்றவர்கள். அப்படின்னா ஆண்டவருடைய மோசே கொடுத்த நியாய பிரமாணம் எல்லாம் இவருக்கு நன்றாக தெரியும். அதே போல அந்த நியாய பிரமாணத்தை போதிப்பது, அதனுடைய விளக்கம் சொல்வது போன்ற காரியங்களிலே இவர்கள் ஈடுபட்டிருந்தார். மத்தேயு 9ஆம் அதிகாரம் 3வது வசனத்துல பார்த்தீங்கன்னா இதை குறித்து இருக்கும். வாசிங்க. அப்பொழுது வேத பாரகரில் சிலர் இவன் தேவதூஷணம் சொல்லுகிறான் என்று தங்கள் உள்ளத்தில் சொல்லிக் கொண்டார்கள். இவங்க என்ன நினைக்கிறாங்க, ஆண்டவர் சொல்றதுலாம் தவறாக நினைக்கிறாங்க. இந்த வேத பாரகருடைய வேலையை அடுத்தவங்களை குற்றம் கண்டுபிடிப்பது தான். வேதத்தை நன்கு கற்றதுனால இவர்கள் என்னது தோல் சுருள்னு சொல்லி அந்த காலத்தில் இருந்துச்சு. அதுல எழுதக்கூடிய வேத அந்த நியாயப்பிரமாணங்களை தோல் சுருளில் எழுதி அதை எழுதுறாங்க, மக்களுக்கு சொல்லக்கூடிய வேத அறிவு பெற்ற இவர்கள் தான் வேத பாரகர்கள் என்று சொல்கிறோம். இதே போல ஆண்டவருக்கு இவர் எதிரானவர்கள். வேத பாரகர்கள் ஆண்டவருக்கு நேர் ஆப்போசிட், எதிராக செயல்படக்கூடியவர். இதை நாம் மத்தேயு 23ஆம் அதிகாரம் 1 முதல் 36 வசனங்கள்ல பார்க்கலாம். அது ஃபுல்லா நீங்க வீட்டில் போய் வாசித்து பாருங்க. ஆண்டவர் இவர்களை பற்றி என்ன சொல்லுகிறார் என்பது அங்க இருக்கும். இந்த பரிசேயர் வேத பாரகரை பார்த்து ஆண்டவர் மாயக்காரரே சொல்லுவார். அப்படி ஒவ்வொரு உபதேசத்தை பார்த்து ஆண்டவர் அவர்களை கண்டிப்பார். அதில் நீங்க 7வது 8வது வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா அவர்கள் என்ன நினைப்பாங்கன்னா, ஒரு மார்க்கெட்ல அங்க ஒரு இடத்துல நின்னா மக்கள் அவர்களை என்ன செய்யணும், மகிமைப்படுத்த வேண்டும், அவர்களை ரவி ரவி என்று அழைக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார். ரவி என்றால் போதகரே என்று அர்த்தம். ஆண்டவருக்கு மட்டும் உரியது. 8வது வசனத்துல வாசித்து பாருங்க. நீங்களோ ரபி என்று அழைக்கப்படாதீர்கள், கிறிஸ்து ஒருவரே உங்களுக்கு போதகராய் இருக்கிறார், நீங்கள் எல்லாரும் சகோதரராய் இருக்கிறீர்கள். அப்ப நம்ம ரவி என்று நினைக்கக்கூடாது, அழைக்கப்படக்கூடாது. ஆனா அவர்களுக்கு ஆசை. இந்த வேத பாரகர்கள் நம்ம என்ன சொன்னோம், மக்கள் ரவி ரவி என்று கூடணும்னு சொல்லி ஆசை. அப்ப அந்த மாதிரியான மக்கள் ஆண்டவருக்கு எதிர்ப்பாளர்கள். அடுத்தது மூப்பர்கள். இந்த மூப்பர்கள் சனகரி அந்த மன்றத்தில் உள்ளவர்கள். இவர்கள் சனகரி சங்கத்தினுடைய உறுப்பினர்கள். இந்த மூப்பர்களை தான் மக்களை ஆளுகை செய்வதற்கு நியாயாதிபதிகளாக தேர்வு செய்யக்கூடிய நபர்கள். அப்ப சனகரி அந்த மன்றத்தில் இருக்கிறாங்க. இவங்கள யார் இருக்காங்களோ அவங்கள மூப்பர்களை மட்டும்தான் நியாயம் விசாரிப்பதற்காக தேர்ந்தெடுக்கக்கூடிய அல்லது மக்களை ஆட்சி செய்வதற்கு தேர்ந்தெடுக்கக்கூடிய நபர்கள். அடுத்த நபர் பார்த்தீங்கன்னா பரிசேயர். ரொம்ப வித்தியாசமானார்கள் பரிசேயர். இவர்கள் யூத சமயத்தை கடுமையாக பின்பற்றுகிறவர்கள். யூத மதத்தை கடுமையாக பின்பற்றுகிறவர்கள். மோசேயின் நியாய பிரமாணத்தின் மீது பக்தி வைராக்கியம் உள்ளவர்கள். மோசே எழுதி கொடுத்திருக்கிறாரு. அந்த நியாய பிரமாணத்தின் மீது பக்தி வைராக்கியம் உள்ள நபர்கள் இந்த பரிசேயர். மேசியா, உயிர்த்தெழுதல், தேவதூதர்கள் உண்டு, எல்லாம் கடவுளுடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்கு என்று நம்பினவர்கள். இதெல்லாம் நம்புறாங்க. மேசியா இருக்கிறத நம்புறாங்க, உயிர்த்தெழுதலை நம்புகிறார்கள், தேவதூதர்களை நம்புகிறார்கள், மரணத்துக்கு பின்னால் ஒரு ஜீவியம் இருக்குது என்பதை நம்புகிறார்கள். எல்லாமே தேவனுடைய கட்டுப்பாட்டிற்குள் இருப்பது என்று நம்பிக்கை உள்ளவர்கள் இந்த நபர்கள். அதே போல பாருங்க, இவங்க ஒரு வேதாகமத்தில் நம்ம பார்க்கலாம். லூக்கா 18ஆம் அதிகாரம் 9 முதல் 12 வசனத்துல பார்க்கும்போது 2 பேர் ஆலயத்திற்கு ஜெபிக்க போறார்கள். அதுல ஒரு பரிசேயன் இருந்தான். அந்த பரிசேயன் நம்ம என்ன பண்றாங்க பார்க்கும்போது தன்னைத்தான் பெருமையாக சொல்லக்கூடியவன். அவன் ஆண்டவருக்கு ஜெபம் பண்ணும்போது சொல்றான், நான் என்ன செய்றேன், தசமபாகம் கொடுக்குறேன், உபவாசம் இருக்கிறேன், இந்த ஆயக்காரனை போல் நான் இல்லை, நான் பெரிய ஆளுன்னு சொல்லி தன்னைத்தானே புகழ்ச்சியாக சொல்லக்கூடிய மனிதர் தான் இந்த பரிசேயர்கள். அந்த வசனத்தில் அது இருக்கும். அதே போல மத்தேயு 9ஆம் அதிகாரம் 10-11 வசனங்களை பார்த்தீங்கன்னா அங்கே வாசிங்க. அது ஒரு வீட்டிலே போஜன பந்திருக்கையில் அநேக ஆயக்காரரும் பாவிகளும் வந்து இயேசுவோடும் அவர் சீசரோடும் கூட வந்திருந்தார்கள்.
பரிசேயர் அதை கண்டு அவருடைய சீசரை நோக்கி, உங்கள் போதகர் ஆயக்காரரோடும் பாவிகளோடும் போஜனம் பண்ணுகிறது என்ன என்று கேட்டார்கள். நீங்க கொஸ்டின் கேட்கிறாங்க, இவங்க ஆட்கள் சில ஆயக்காரர் ஆண்டவர் உட்கார்ந்துருக்காரு. ஆண்டவர் அவர்களை மனம் திரும்புவதற்கு அழைக்க வந்தார். அப்ப அவர்களோட தான் இருப்பாங்க. ஆனால் அந்த பரிசேயர்களுக்கு அதை பொறுத்து கொள்ள முடியவில்லை. இவர்கள் யூத வம்சத்தில் உள்ள ஒரு சில குழுக்களாக காணப்பட்டவர்கள். இவங்க வந்து சமயத்தை விட அல்லது சமயம், அரசியல் இதில் வந்து அதிகமான பற்று உடையவர்கள், திருச்சட்டத்தை முழுவதுமாக கற்றுக்கொண்டவர்கள். ஆண்டவருடைய காலத்துல வந்து அநேக கள்ள பரிசேயரும் காணப்பட்டார்கள். அதே போல யூத மக்கள் பரிசேயராக மாறுவதற்கும் அந்த காலத்திலே அதிகாரம் கொடுக்கப்பட்டிருந்து யூதர்கள் பரிசேயராக மாறிக்கொள்ளலாம். அதே போல பவுல் இருக்கிற அப்போஸ்தலனாகிய பவுல், அவருடைய தந்தையும் இந்த வம்சாவளியில் உள்ளவர், அவரும் பரிசேயர் தான். ஆக பரிசேயர்கள் வந்து இந்த மாதிரி குணமுடையவர்கள். அடுத்த பார்த்தீங்கன்னா ஏரோதியர், இது ஒரு குரூப் ஆஃப் பீப்புள். ஏரோதியர் இவர்கள் ஏரோதுடைய வம்சத்தில் வந்தவர்கள். ஏரோது என்ன சொல்லுகிறாரோ அதை அப்படியே ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நபர்கள். அப்ப இவர்கள் என்ன எப்படி இருப்பாங்கன்னா, யூதர்களாக இருந்தாலும் பிற சமயத்தை சார்ந்த யூதர்கள், மற்ற மதத்திற்கும் யூத மதத்தையும் சேர்த்து ஒன்றாக பார்க்கக்கூடிய நபர்கள். இவர்கள் என்ன செய்கிறாங்கன்னா, மக்களிடம் ஏரோதுடைய செல்வாக்கை பற்றி எடுத்து கூறுவதும், இந்த ஏரோது ராஜாவுக்கு கீழ்ப்படிந்து மக்கள் இருக்க வேண்டும் என்று சொல்லுவதற்காக பயன்படுத்தப்பட்டவர்கள் இந்த ஏரோதியர்கள். மார்க் 3ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை பாருங்க. அங்கே இந்த ஏரோதியர்கள் பற்றி குறித்து பரிசேயரும் உடனே பரிசேயர் புறப்பட்டு போய் அவரை கொலை செய்யும்படி அவருக்கு விரோதமாய் ஏரோதியரோட கூட ஆலோசனை பண்ணினார்கள். இந்த பரிசேயரும் ஏரோதியரும் ஆண்டவரை கொலை செய்வதற்காக ஆலோசனை பண்ணுகின்றார்கள். அப்ப இந்த பரிசேயருக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா, இவங்க வந்து அரசியலையும் நல்ல கற்றுக்கொள்ள தேர்ந்தவர்கள். அப்ப அரசியலோடு தொடர்புடையவர்கள். மத்தேயு 22ஆம் அதிகாரம் 15-16 வசனத்துல பாருங்க. மத்தேயு 22:15-14 பரிசேயர் போய் பேச்சிலே அவரை அகப்படுத்தும்படி யோசனை பண்ணி தங்கள் சீசரையும் ஏரோதியரையும் அவரிடத்தில் அனுப்பினார்கள். அப்ப ஏரோதியர்கள் இந்த குற்றம் கண்டுபிடிப்பதற்காகவே வந்தவர்கள். ஏரோது ராஜா வம்சவழியில் வந்தவர் ஆண்டவருடன் குற்றம் கண்டுபிடித்தார். அதே போல மார்க் 12:13 வாசிக்காண்டா, அதுலேயும் அதே செய்தி இருக்கும். இந்த ஏரோதியர்கள் ஆண்டவரை குற்றம் கண்டுபிடிப்பதற்காக அனுப்பப்பட்டவர்கள். அடுத்தது வந்து சதுசேயர். இவர்கள் யூத சமயத்தை சார்ந்தவர்கள் தான், ஆனால் உயிர்த்தெழுதல், தூதர்கள் இல்லை என்று எண்ணக்கூடியவர்கள். அவங்க வந்து என்ன செஞ்சாங்க, பரிசேயர் வந்து எல்லாம் இருக்குன்னு நினைச்சாங்க. ஆனா இவர்கள் என்ன செய்யல, இல்லை, ஆவி இல்லை, ஆத்மா இல்லை, மரணத்துக்கு பின்னால் ஜீவியம் கிடையாது, நியாய தீர்ப்பு கிடையாது, சாத்தான் கிடையாது என்றெல்லாம் எண்ணக்கூடியவர்கள். அப்ப பரிசேயருக்கும் சதுசேயரும் நேர் ஆப்போசிட். அவர்கள் வந்து பரிசேயர் வந்து எல்லாமே இருக்குன்னு நினைச்சாங்க. ஆனா இவங்க வந்து எதுவுமே என்ன செய்யல, இல்லை என்று நினைக்கக்கூடியவர்கள். அதே போல தெய்வ பக்தி அதிகமாக, தெய்வ பக்தியை விட அரசியல் பக்தி அதான் இவங்களுக்கு ரொம்ப வைராக்கியம். தெய்வத்துக்கு கூட முக்கியத்துவம் கொடுக்கல, அரசியலுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்தவர்கள். மத்தேயு 22ஆம் அதிகாரம் 23வது வசனத்தில் நம்ம பார்க்கலாம். வாசிங்க. உயிர்த்தெழுதல் இல்லை என்று சாதிக்கிறவர்கள், அதே போல நியாய பிரமாணத்தை எழுதியவர்கள், அதற்கு விளக்க உரை கொடுத்தவர்கள், அதே போல பாரம்பரியத்தை முற்றிலுமாக எதிர்க்கக்கூடியவர்கள். பாரம்பரியத்தில் இவங்களுக்கு நம்பிக்கையே கிடையாது. கடைசி கொண்டவர் நியாய சாஸ்திரிகள். மத்தேயு 22ஆம் அதிகாரம் 35வது வசனத்துல வரும். இவங்கள் வந்து மக்களுடைய அல்லது கடவுளின் நீதியை மக்களுக்கு சொல்வது, அதே போல மக்களை கடவுளின் வழியில் நடத்துவது இவர்கள் பணி. இந்த நியாய சாஸ்திரிகள் வந்து மக்களுக்கு கடவுளின் நீதியை சொல்லிக் கொடுக்கணும், அதே போல மக்களை கடவுள் வழியில் நடத்த வேண்டும் என்பது இவங்களுக்கு. அப்ப நியாய பிரமாணத்தை அதற்கு நன்றாக கற்றவர்கள்
யாத்திராகமம் 23:25. Worship the Lord your God, and His blessing will be on your food and water. Exodus 23:25. இந்த நியாயஸ்திரிகள் நியாயப்பிரமாணத்தை நன்கு கற்று அதனுடைய விளக்கம் சொல்லக்கூடிய, அதே போல போதிக்கக்கூடிய நபர்கள். மக்களுக்குள்ள ஏதாவது வழக்குகள் ஏற்பட்டால் அதை தீர்த்து வைக்கக்கூடியவர்கள் இவர்கள்தான். அதே போல இவர்கள் வேத பாரகரில் ஒரு குழுவாக இருந்தவர்கள். இவர்கள் எல்லாம் சேர்ந்துதான் ஆண்டவரிடம் பல கேள்விகளை கேட்கிறார்கள். அந்த கேள்விகளும் ஆண்டவர் அவர்கள் என்ன பதில் சொன்னார் என்பது நாம் அறிந்து கொள்ளலாம். முதலாவது கேட்கிறாங்க, இயேசுனுடைய அதிகாரத்தை குறித்து கேள்விகள் கேட்கப்படுது. இது நீங்க யார் இந்த கேள்விகளை கேட்கிறார் அப்படின்னா, வேத பாரகர், பிரதான ஆசாரியர், மூப்பர்கள். இந்த 3 குரூப் ஆஃப் பீப்புள் தான் இந்த முதல் கொஸ்டின் ஆண்டவர்கிட்ட கேட்கிறாங்க. இது எங்க இருக்குன்னா, மத்தேயு 21ஆம் அதிகாரம் 23 முதல் 27 வசனங்களிலும், மார்க்கு 11ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம் முதல் 33ஆம் வசனம் வரையிலும், லூக்கா 20 முதல் 20ஆம் அதிகாரம் 1, 2, 8 வசனங்கள் வரை, 1வது வசனத்திலிருந்து 8வது வசனங்கள் வரை இதை குறித்து நாம் அறிந்து கொள்ள முடியும். இந்த கேள்விகளை பற்றி முதல் 3 சுவிசேஷங்களில் மட்டுமே இருக்கும். யோவான் எழுதின சுவிசேஷத்தில் எந்த கேள்வியை பற்றியும் தகவல் இல்லை. அவர் அதை பற்றி எதுவுமே எழுதல. இந்த 3 பேர் தான் இதை குறித்து எழுதுகிறார்கள். முதலாவது ஆண்டவருடைய கேட்கப்பட்ட கேள்வி, நீர் எந்த அதிகாரத்தினால் இவைகளை செய்கிறீர்? முதல் கொஸ்டின் கேட்கிறாங்க, நீர் எந்த அதிகாரத்தினால் இதை ஏன்னா நேற்றைய தினத்தில் நடந்த நிகழ்ச்சியெல்லாம் பார்த்தாங்க. தேவாலயத்தை சுத்திகரிப்பது, ஆண்டவர் ஜனங்களோடு உபதேசம் பண்ணுவது எல்லாத்தையும் கேட்டுதான் நீர் எந்த அதிகாரத்தினால் இவைகளை செய்கிறீர் என்றும், இந்த அதிகாரத்தை உமக்கு கொடுத்தவர் யார்? தான் கொஸ்டின். அப்படி கேட்ட உடனே ஆண்டவர் உடனே ரொம்பலாம் ஒன்றும் சொல்ல, ரொம்ப சிம்பிளா அவருடைய கொஸ்டின் ஆன்சர் இருக்கும். நல்ல நின்று நிதானம் பண்ணி தான் ஆண்டவர் நினைச்சாரு கொஸ்டினுக்கு ஆன்சர் கொடுக்கிறாரு. தேவாலயத்தை சுத்திகரித்ததையும் ஆண்டவருடைய போதனைகளையும் பார்த்த இந்த பிரதான ஆசிரியருக்கு கஷ்டமான சூழ்நிலை. 3 பேர் கேட்டாங்கன்னு சொன்னேன். ஒன்று வேதபாரகர், பிரதான ஆசாரியர், மூப்பர்கள். இந்த பிரதான ஆசாரியர்கள் லேவி கோத்திரத்தை, ஆண்டவருடைய ஊழியத்தை செய்யக்கூடிய கோத்திரத்தை சார்ந்தவர்கள். வேதபாரகர் இறை பள்ளியில் கல்வி கற்றவர்கள். 3வது மூப்பர்கள், இந்த சனகரி அந்த சங்கத்தினுடைய மெம்பர்கள். இவர்கள் தான் முக்கியமானவர்கள். இவர்கள் தான் இந்த கொஸ்டினை கேட்கிறார்கள். ஆண்டவர் நம்மளை படைத்திருக்கிறார். இங்க மனிதன் ஆண்டவரை பார்த்துன்னு சொல்றான், கொஸ்டின் கேட்கிறான். படைப்புகள் நினைச்சது, படைப்புகளே அந்த படைத்த இறைவனிடத்தில் நினைச்சது கொஸ்டின் கேட்கிறாங்க. ஆண்டவர் வானத்தையும் பூமியையும் காணப்படுகிறவர்களையும் காணப்படாதவர்களையும் உருவாக்கினவர். அதே போல அந்த ஆண்டவர் பார்த்தீங்கன்னா அடிமையின் ரூபம் எடுத்து தம்மை தாமே நினைச்சாரு, தாழ்த்துகிறார். அவர்கிட்ட கொஸ்டின் கேட்கிறார். யார்கிட்ட கொஸ்டின் கேட்க கூடாதோ அவர்கிட்ட தான் கொஸ்டின் கேட்கிறாங்க. அப்போ கொஸ்டின் கேட்கும்போது ஆண்டவர் ஒரு எதிர் கேள்வியும் கேட்கிறார். ஏன்னா யூத அந்த வம்சத்திலே பார்த்தீங்கன்னா ஒரு கொஸ்டின் கேட்டா எதிர் கொஸ்டின் கேட்பது வழக்கம். அதனால ஆண்டவர் என்ன சொல்றாரு, மத்தேயு 21ஆம் அதிகாரம் 24, 25 வசனத்துல பாருங்க. அதிகாரத்தினாலே இதை செய்கிறேன் என்று உங்களுக்கு சொல்லுவேன். யோவான் கொடுத்த ஸ்நானம் தேவனால் உண்டாயிற்றோ மனுஷரால் உண்டாயிற்றோ யாரால் உண்டாயிற்று என்று கேட்டார். ஒரு கொஸ்டின். அதற்கு அவர்கள் தேவனால் உண்டாயிற்று என்று சொல்வோமானால் பின்னே ஏன் அவரை விசுவாசிக்கவில்லை என்று நம்மை கேட்பார். மனிதரால் உண்டாயிற்று என்று கேட்போமானால் ஜனத்துக்கு பயப்படுகிறோம், எல்லாரும் யோவானை தீர்க்கதரிசி என்று எண்ணுகிறார்கள் என்று தங்களுக்குள்ளே ஆலோசனை பண்ணி இயேசுவுக்கு பிரதித்திரமாக எங்களுக்கு தெரியாது என்றார்கள். எங்களுக்கு தெரியாது என்று ஆன்சர். ஆண்டவர் ஒரு கேள்வி கேட்கிறாரு, இந்த ஞானஸ்நானம் யாரால வந்ததுன்னு. இவங்க யோசித்து பார்த்து நம்ம இப்படி சொன்னாலும் ஆண்டவர் அப்படி சொல்லிடுவாரு. தேவனால் உண்டாயிட்டுன்னா அப்போ தேவனை விசுவாசிகள் சொல்லுவாரு, அல்லது ஜனங்களால் உண்டாயிட்டுன்னா அதுக்கும் ஆண்டவர் ஏதாவது சொல்லுவாருன்னு சொல்லி பேசாம நம்ம எனக்கு தெரியாதுன்னு சொல்லிடுவோம்னு சொல்லிடுவாரு. ஆண்டவர் என்ன சொல்லுவார், எனக்கும் தெரியாது. நீங்க கொஸ்டின் கேட்டீங்கல்ல, அது எனக்கும் பதில் தெரியாதுன்னு சொல்லி ஆண்டவர் சில ஓமைகளை அவர்களுக்கு பேசுவார். அந்த ஓமைகளுடைய முழுவதையும் சொல்லாமல் உங்களுக்கு அந்த காரியத்தை மட்டும் சொல்றேன். முதலாவது ஒரு திராட்சை தோட்டத்தை உருவாக்கினுடைய ஓமையை சொல்றார். மத்தேயு 21ஆம் அதிகாரத்திலே பாருங்க, 33 முதல் 46 வசனங்களிலும், மார்க்கு 12ஆம் அதிகாரம் முதல் 12 வசனங்களிலும் இந்த திராட்சை தோட்டத்தை பற்றி இருக்கிறது. அந்த ஓமையை அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார்.
இரண்டாவதாக ராஜகுமாரனின் ஒரு பெரிய விருந்தை குறித்து ஒரு உவமையை சொல்கிறார். மத்திய 22ஆம் அதிகாரம் முதல் 14 வசனங்களிலும், லூக்கா 14 முதல் 14ஆம் அதிகாரம் 15 முதல் 21ஆம் வசனம் வரையிலும் இருக்கு. ஒரு கல்யாணத்துல விருந்து நடப்பதை பற்றி ஒரு உவமை அங்க கொடுக்கக்கூடிய என்ன ஒண்ணு, 2 குமாரர்களை பற்றி ஒரு உவமை. இது மத்திய 21ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் முதல் 32ஆம் வசனம் வரையும், மார்க் 11ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் வருகிறது. இந்த 3 உவமைகளையும் ஆண்டவர் இதெல்லாம் தெரிந்ததுதான். இந்த 3 உவமைகளையும் ஆண்டவர் அவர்களுக்கு சில சொல்லி அவன் நியாயப்பிரகாரம் கேட்ட கேள்விகளுக்கு ஆண்டவர் சில பதில் சொல்லவில்லை. நீங்களும் பதில் சொல்லல, அதனால நானும் பதில் சொல்லவில்லை என்று சொல்கிறார். அப்ப நம்மகிட்ட ஒரு கொஸ்டின் கேட்பது, இதுல நம்ம என்ன புரிந்து விட முடியுதுன்னா, ஒரு கொஸ்டின் கேட்கப்படுதுன்னா தேவை இல்லாமல் நம்ம பதில் சொல்லக்கூடாது. தேவை இருந்தா மட்டும்தான் பதில். யாரோ ஒருத்தர் நம்ம ஒரு கொஸ்டின் கேட்காங்கன்னா அதுக்கு தேவை இருந்தா பதில் சொல்லலாமே தவிர தேவை இல்லாமல் நம்ம என்ன செய்யக்கூடாது, பதில் சொல்லக்கூடாது. ரெண்டாவது பாத்தீங்கன்னா, கேள்வியின் நோக்கத்தை அறிந்து பதில் சொல்ல நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். ஏன் கேட்கிறாங்க, அதனுடைய நோக்கம் என்ன? இங்க ஆண்டவரை குற்றப்படுத்த வேண்டும் என்றுதான் கொஸ்டினே கேட்கப்படுது. அதனாலதான் ஆண்டவர் அவங்களுக்கு பதில் அப்படி சொன்னார். அப்போ நம்மகிட்ட ஒரு ஆட்கள் கொஸ்டின் கேட்கிறாங்கன்னா அது எந்த நோக்கத்தினால் நம்மிடம் கேட்கப்படுகிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல பாருங்க. 2 கொரிந்தியர் 3:5. எங்களால் ஏதாச்சும் ஆகும் என்பது போல ஒன்றை யோசிக்கிறதுக்கு நாங்கள் எங்களாலே தகுதியானவர்கள் அல்ல, எங்களுடைய தகுதி தேவனால் உண்டாயிருக்கிறது. எங்களுடைய தகுதி தேவனால் உண்டாயிருக்கிறது. அப்ப நம்ம ஒரு கொஸ்டின் யாராவது கேட்கிறாங்கன்னா ஆண்டவர்கிட்ட கேட்டு நம்ம பதில் சொல்ல கற்றுக்கொள்ள வேண்டும். இரண்டாவது கொஸ்டின் வருது பாருங்க. இது ராயனுக்கும் தேவனுக்கும் உள்ள உறவை அதை பற்றிய ஒரு கொஸ்டின். இதை கேட்கிறவங்க பரிசேயர், ஏரோதியர், அவர்களுடைய சீசர்கள், அது வேவுக்காரர்கள். இந்த 4 பேரும் அந்த கொஸ்டினை கேட்கிறாங்க. மத்திய 22ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் முதல் 22ஆம் வசனம் வரையும், மார்க் எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 13 முதல் 17 வசனங்கள் வரையிலும், லூக்கா 20ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தின் முதல் 26 வசனங்களிலே இந்த சம்பவத்தை நாம் அறிந்து கொள்ள முடியும். இங்க கொஸ்டின் இருக்குன்னா, ராயனுக்கு வரி கொடுக்கிறது நியாயமா அல்லவோ? ரெண்டாவது கொஸ்டின் கேட்கிறாங்க, ராயனுக்கு வரி கொடுப்பது நியாயமா இல்லையா? ஏன்னா ரோம ஆட்சியில என்ன நடந்ததுன்னா, ஒவ்வொரு வருடமும் ஜனங்கள் அந்த அரசாங்கத்திற்கு வரியை செலுத்த வேண்டும். அந்த வரி வெள்ளி காசாக இருக்க வேண்டும். அப்ப யார் யார் மக்கள் இருக்கிறாங்க எல்லாருமே நினைச்சணும் வரியை செலுத்துவது அவருடைய கடமையாக இருந்தது. அதனால ஆண்டவர்கிட்ட இந்த கொஸ்டினை கேட்கிறாங்க, ராயனுக்கு வரி செலுத்தலாமா? ஆண்டவர் அதுக்கு பதில் என்ன சொல்றாரு? மத்திய 22ஆம் அதிகாரம் கிட்டத்தட்ட 18ஆம் வசனத்திலிருந்து 22ஆவது வசனம் வரை இருக்கும். ஆண்டவர் அந்த வரியின் பணத்தை கொண்டு வாங்க அப்படின்னு சொல்றாரு. பணத்தை கொண்டு போறாங்க. இதுல உள்ளது யாரும் கேட்கிறாங்க, இது படம், இதனுடைய உருவம் ராயனுடையது. இதுல என்ன செஞ்சிருக்கு, எழுத்துக்கள் பொறிக்கப்பட்டுள்ளது. இந்த மேலெழுத்துக்கள் எல்லாமே அரசனுடையது. இது ராயனுடைய சொரூபம் என்று சொல்லுகிறார்கள். அதனால ஆண்டவர் என்ன சொல்றாரு, ராயனுக்குரியது ராயனுக்கும், தேவனுக்குரியது தேவனுக்கும் செலுத்துங்கள் சொல்லிட்டாரு. இப்ப அவங்களுக்கு ஒண்ணுமே ஓடல, தப்பு கண்டுபிடிக்க நினைச்சாங்க பரிசேயர். ஆனா ஆண்டவர் சொன்னதை வச்சு அப்படியே திரும்பி போயிடுறாங்க. என்ன இவர்கிட்ட கேட்கணும், தப்பு கண்டுபிடிக்க முடியலன்னு அழகா ஞானம் ஆண்டவர் பதில் சொல்றாரு. அந்த நாணயத்தை கொண்டே அதனுடைய சொரூபத்தை வைத்தே சொல்லுகிறார். நாம் எப்படிப்பட்டவர்கள்? ஆண்டவருடைய ரூபத்தை உடையவர்கள், ஆண்டவருக்காக வாழக்கூடிய நபர்கள். நாம் விசுவாசிகள். நம்ம நினைக்கிறோம் ஆண்டவருக்காக இருக்கும்போது ஆண்டவருக்கு செய்ய வேண்டிய கடமைகளையும் நம் நாட்டிற்கு செய்ய வேண்டிய கடமைகளையும் நம்ம செய்யணும். ஒரு முறை அவர் பேதர்கிட்ட சொல்லுவாரு, ஒரு மீன்ல வாயை திறந்துப்பார், அங்க வெள்ளி படம் அதை எடுத்து எனக்கும் உனக்கும் வரி கொடுத்துருன்னு சொல்லுவார். அப்ப ஆண்டவர் என்ன அரசாங்கத்துக்கு கொடுக்க வேண்டியதுல எங்கேயுமே என்ன வஞ்சிக்கவில்லை. அதை கொடுக்க வேண்டியதை நாம் கொடுத்து தீர வேண்டும். அப்ப நம்ம வரி கொடுப்பதில் நாம் ஏமாற்ற கூடாதுன்னு. அப்ப ஆண்டவரே சொல்றாரு, அரசுக்கு செய்ய வேண்டிய காரியங்களை நாம் செய்து முடிக்க வேண்டும் என்பதாக. அப்போ இதுல இருந்து நாம் என்ன புரிந்துவிட முடியுது அப்படின்னா, நம்ம பட்சபாதம் இல்லாமல் என்ன செய்யணும், நியாயம் சொல்ல வேண்டும். ஒரு காரியத்தை குறித்து நாம் சொல்றோம்னா நம்ம பதில் நம்ம கேட்பவர்களுக்கு பட்சபாதம் இல்லாமல், 2 பேர் கேட்கறாங்க ஒரு பிரச்சனையை சொல்றாங்கன்னா 2 பேருக்கும் பட்சபாதம் இல்லாமல் நம்ம நினைக்கணும்
கொஸ்டின் சொல்லக்கூடிய அளவுக்கு, ஆன்சர் பண்ணக்கூடிய அளவுக்கு நம்முடைய வார்த்தைகள் இருக்க வேண்டும். மூன்றாவது ஒரு கொஸ்டின் பாருங்க, இது உயிர்த்தெழுதலை குறித்து ஒரு கொஸ்டின் கேட்கிறாங்க. உயிர்த்தெழுதல் உண்டா இல்லையா? இந்த கொஸ்டினை கேட்பது வந்து சதுசேயர் கேட்கிறாங்க. இது இருக்கக்கூடிய இடம் மத்திய 22ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் முதல் 33ஆம் வசனம் வரை, மார்க் 12ஆம் அதிகாரம் 18 முதல் 27ஆம் வசனம் வரை, லூக்கா 20ஆம் அதிகாரம் 27 முதல் 40 வசனங்களிலும் இது பற்றி குறிக்கப்பட்டுள்ளது. இங்கே வந்து ஒரு ஸ்திரீயினுடைய பற்றி ஒரு செய்தி இருக்கு. ஒருவர் என்ன செய்றார், ஒருவனை திருமணம் செய்திருக்கிறார். திருமணம் செய்த பிறகு சந்தான குழந்தை பாக்கியெல்லாம் இல்லாமலே அந்த கணவன் செத்து போறான். அவங்களுக்கு 7 சகோதரர்கள். இப்ப கேள்வி கேட்கிறாங்க, ஒவ்வொருத்தரா அவளை கட்டுறாங்க, எல்லாருமே சந்தானம் இல்லாமல் இறந்து போயிறாங்க. 7 பேரும் இறந்தாச்சு. உயிர்த்தெழுதலில் இந்த கடைசியாக அந்த ஸ்திரீயும் இறந்து போறா. இப்ப கொஸ்டின் கேட்கிறாங்க, இந்த ஸ்திரீ உயிர்த்தெழுதலில் யாருக்கு கணவனாக இருப்பாங்க? இது எங்க இருக்குன்னா, இது எதனால இப்படி கேட்டாங்கன்னா, இவங்க வந்து இந்த சதுசேயர்கள் வந்து எப்பவுமே இம்மையை குறித்தும் மறுமையை குறித்தும் அதிகமாக சிந்திக்கக்கூடிய நபர்கள். அப்ப இவங்க என்ன பண்றாங்கன்னா, சாதோக் அப்படின்னு ஒரு பிரதான ஆசாரியன் மூலமாக தான் இந்த சதுசேயர்களே வந்தாங்க. இவங்க வந்து மோசேயுடைய நியாய பிரமாணத்துக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்ததுனால, வாசிங்க உபாகமம் 25ஆம் அதிகாரம் 5-6 வசனத்துல பாருங்க, இதே போல ஒரு சங்கதி அங்க இருக்கு. சகோதரர் ஒன்றாய் குடியிருக்கும் போது அவர்களில் ஒருவன் புத்திர சந்தானம் இல்லாமல் மரித்தால், மரித்தவனுடைய மனைவி புறத்தில் இருக்கிற அந்நியனுக்கு மனைவியாக கூடாது. அவளுடைய புருஷனின் சகோதரன் அவளை தனக்கு மனைவியாக கொண்டு அவளிடத்தில் சேர்ந்து புருஷனுடைய சகோதரன் செய்ய வேண்டிய கடமையை செய்ய கடவன். மரித்த சகோதரனுடைய பேர் இஸ்ரவேலில் அற்று போகாதபடிக்கு அவன் பேரை அவள் பெரும் தலைப்பிள்ளைக்கு தரிக்க வேண்டும். போதும் இருக்கட்டும். அதை பின்னால் நீங்க வாசித்துடுங்க. கடைசியில் அது ஒரு தண்டனை கொடுத்துருக்கும். அவன் வந்து அந்த பெண்ணை வந்து கணவனை மனைவியாக ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் சபை மூப்பரிடம் கொண்டு போனோம். மூப்பர்களும் சொல்லி பார்ப்பாங்க, எப்பா கெட்டிக்கன்னு சொல்லுவாங்க. அப்படி அவன் கேட்கவில்லை என்றால் அவன் பாதரட்சியை கலத்தி அவன் முகத்தில் துப்பி அந்த செருப்பை வச்சு நினைப்பாங்க அடிப்பாங்க. அதனால அந்த இதுக்கு பேரு செருப்புல பாதரட்சி இல்லாத வீடு என்று அழைக்கப்படும். அந்த காரியத்தின் அடிப்படையில் தான் இந்த கொஸ்டின் கேட்கிறாங்க. அங்க ஏற்கனவே எங்களுக்கு மோசே தீர்க்கதரிசி சொல்லி வச்சுட்டாரு. இப்ப என்ன நடக்கும்? உயிர்த்தெழுதலில் இவங்க யாருக்கு வந்து புருஷனாக இருப்பாள் என்று ஆண்டவர் சொல்றாரு. அது இதில் பார்த்தீங்கன்னா, பரலோக ராஜ்யத்தில் உயிர்த்தெழுதலில் கொள்ளுவனையும் கொடுப்பனையும் கிடையாது. அங்க புருஷன் மனைவிங்கிறதே கிடையாது. எல்லாரும் நாம் ஒன்றா தான் இருக்கிறோம். அதனால ஆண்டவர் என்ன சொல்றாரு பாருங்க, மத்தேயு 22ஆம் அதிகாரம் 29-30 வசனத்தை பாருங்க. இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, நீங்கள் வேத வாக்கியங்களையும் தேவனுடைய வல்லமையும் அறியாமல் தப்பான எண்ணம் கொள்ளுகிறீர்கள். உயிர்த்தெழுதலில் கொள்கனையும் கொடுப்பனையும் இல்லை. அவர்கள் பரலோகத்திலே தேவ தூதரைப் போல் இருப்பார்கள். மேலும் மரித்தோர் உயிர்த்தெழுதலை பற்றி, நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாய் இருக்கிறேன் என்று தேவனால் உங்களுக்கு உரைக்கப்பட்டிருக்க நீங்கள் வாசிக்கவில்லையா? எல்லாமே அங்க சொல்லியாச்சு. நான் ஆபிரகாமும் ஈசாக்கு யாக்கோபோட உட்கார்ந்துருக்கிறேன். அங்க எனக்கு இடம் கிடையாது. எந்த விதமான அந்த உறவு முறைகள் அங்கே கிடையாது. அதனால ஒண்ணுமே இல்லைன்னு சொன்ன உடனே இவங்களுக்கு வெட்கப்பட்டு போறாங்க. அப்படியாக நம்மள்கிட்ட இந்த கதையை யாத்திராகம் 3:6 வசனத்தை பாருங்க. யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் 6வது வசனம். பின்னும் அவர், நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாகிய உன் பிதாக்களுடைய தேவனாய் இருக்கிறேன் என்றார். மோசே தேவனை நோக்கி பார்க்க பயந்ததினால் தன் முகத்தை மூடிக்கொண்டார். இப்போ பாருங்க, அப்ப ஆண்டவர் வந்து எல்லா காரியங்களையும் அங்கே ஏற்கனவே மத்தியில் சொன்ன அதே காரியத்தையும் சொல்லி நிறுவனம் பண்ணுகிறார். அப்போ நம்ம இதுல இருந்து நம்ம என்ன கற்றுக்கொள்றோம்னா, நம்ம இந்த 3வது பாகத்திலிருந்து நம்ம என்ன கற்றுக்கொள்றோம்னா, உண்மை தெரிந்தால் நாம் பேச வேண்டும். தெரியாத ஒன்றை நம்ம நினைக்கக்கூடாது, பேசக்கூடாது. அப்படி இருக்கலாம், இப்படி இருக்கலாம், அப்படி ஏதாவது சொன்னாங்க, அவங்க சொன்னாங்கன்னு சொல்லக்கூடாது. உண்மை நம்மளுக்கு தெரிந்தால் நாம் பேச வேண்டும், அல்லது பேசாமல் இருந்து கொள்ள வேண்டும். அடுத்த கொஞ்சம் வேகமா போயிடுறேன். அடுத்த கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா, பிரதான கற்பனை எது அப்படின்னு இந்த கொஸ்டின். இது நியாய சாஸ்திரிகள் கேட்ட கற்பனை. அப்போ கேட்குறாங்க, கற்பனையிலே பிரதான கற்பனை எது? அப்போ மோசே வந்து ஜனங்களுக்கு வந்து நிறைய ஆலோசனைகள்லாம் சொல்லியிருக்கிறாரு. மொத்தம் 613 நியாய பிரமாணங்களை சொல்லியிருக்கிறார். மோசே ஜனங்களுக்கு 613 நியாய பிரமாணத்தை சொல்லியிருக்கிறார்.
இந்த நியாயப்பிரமாணத்தை எல்லாம் ஞாபகம் வைத்து கரெக்டா கை கொள்ளுகிறோமா அப்படின்னு பார்த்தா அது நடக்காத காரியம். ஏன்னா 615 எங்கேயோ இருக்கு. என்னென்ன நியாயப்பிரமாணம் சொல்லியிருக்காருன்னே தெரியாது. அவ்வளவு பிரமாணம் அவர் சொல்லியிருக்கிறாரு. அதெல்லாம் ஞாபகம் வைத்து கை கொள்வது கடினம். அதனால ஆண்டவர் என்ன சொல்றாரு, இவங்க கேட்கிறாங்க கற்பனையில் பிரதான கற்பனை எது என்று. ஆண்டவர் என்ன சொல்ற, எல்லா நியாயப்பிரமாணத்தையும் ஒன்றாக சேர்த்து 2 கற்பனையில் கொண்டு வந்து விட்டார். 2 கற்பனை. நம்ம கற்பனையில் வாசிக்கிற பார்த்தீங்களா, மத்தேயு 22ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம் முதல் 40ஆம் வசனம் வரையும், மார்க் 12ஆம் அதிகாரம் 28 முதல் 34 வசனங்களிலும், லூக்கா 10ஆம் அதிகாரம் 25 முதல் 28ஆம் வசனங்களிலும் நான் இதெல்லாம் கண்டுகொள்ள முடியும். அங்க எல்லாம் அழகா சொல்லி இருக்கிறாரு. அந்த கவிதை ஒரு இது மட்டும் மத்தேயு மட்டும் கொஞ்சம் வாசிக்கல. மத்தேயு 22ஆம் அதிகாரம் 34 முதல். அவர் சதுசேயரை வாயடைத்தார் என்று பரிசேயர் கேள்விப்பட்டு அவரிடத்தில் கூடி வந்தார்கள். அவர் நியாயசாஸ்திரி ஒருவன் அவரை சோதிக்கும்படி, போதகரே, நியாயப்பிரமாணத்திலே எந்த கற்பனை பிரதானமானது என்று கேட்டார். இயேசு அவரை நோக்கி, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு மனதோடும் அன்பு கூர்வாயாக. இது முதலாம் பிரதான கற்பனை. இதற்கு ஒப்பாயிருக்கிற 2ஆம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூர்வாயாக என்பதை. போதும், நிறைய இருக்கும். 2 கற்பனையில் ஆண்டவர் முடிச்சிட்டாரு. ஒன்று ஆண்டவரை நேசிக்கிறோம், அடுத்தது நம்ம நினைக்கிறோம் பிறனை நேசிக்க வேண்டும் என்பதை அழகாக சொல்லி முடிச்சிட்டாரு. அதே போல யோவான் 3ஆம் அதிகாரம் 10 முதல் 18 வசனங்கள் நீங்க பார்த்தீங்கன்னாலும் அங்கேயும் நம்ம ஆண்டவரை நாம் எப்படி நேசிக்க வேண்டும் என்பதை பற்றி அழகாக குறிக்கப்பட்டிருக்கும். அப்ப இந்த கேள்வியில் நாம் என்ன தெரிந்து கொள்றோம்னா, பிறருக்கு பிரயோஜனம் உண்டாக நம் பதில் இருக்க வேண்டும். ஒருத்தர் கொஸ்டின் கேட்கிறாங்கன்னா நாம சொல்ற அந்த பதில் பிறருக்கு பிரயோஜனம் உண்டதாக இருக்க வேண்டும். அல்லது பிரயோஜனமற்ற கொஸ்டின்களை நம்ம நினைச்சக்கூடாது, பேசக்கூடாது. இப்ப அடுத்த ஒரு கொஸ்டின் பாருங்க. இந்த கொஸ்டின் நியாயசாஸ்திரி தான் கேட்கிறார். இதை நாம் வேதாகமத்திலே பார்ப்பதாக இருந்தால் லூக்கா 10ஆம் அதிகாரம் 25 முதல் 37ஆம் வசனம் வரை இங்க ஒரு கொஸ்டின் வருது. ஒருத்தன் கேட்கிறான் ஆண்டவர்கிட்ட பார்த்து, எனக்கு பிறன் யார் என்று கேட்கிறான். அவன் ஒரு நியாயசாஸ்திரி. முதலாவது கேட்பான், நித்திய ஜீவனை அடைவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் கேட்பான். ஆண்டவர் நியாயப்பிரமாணத்தெல்லாம் படிச்சிருக்கியான்னு கேட்கிறாரு. ஆமான்னு சொல்றாரு. என்ன படிச்சிருக்கானே அதே முழு ஆத்மாவோட எல்லாத்தையும் சொல்லி முடிக்கிறான். அதே படி செய்யும் சொல்லிடுறாரு. இவன் அடுத்த பெரிய ஆள் மாதிரி அடுத்த கொஸ்டின் கேட்கிறான், எனக்கு பிறன் யார்? ஆண்டவர் ஒரு ஊமையை சொல்லிடுறாரு பாருங்க. மார்க் 10ஆம் அதிகாரம் 30 முதல் 37ஆம் வசனம் வரை அந்த கொஸ்டின் இருக்கு, அந்த ஊமை இருக்கிறது. இந்த எரியோவுக்கு போன அந்த நபரை குறித்து ஆண்டவர் சொல்லிட்டு அதுல 3 பேர் வருகிறாங்க. ஒரு ஆசாரியன் வரான், ஒரு லேவியன் வரான், ஒரு சமாரியன் வரான். முதல் 2 பேருமே ஆசாரிய பணியை செய்யக்கூடியவர்கள். அதனால ரத்தத்தோட ஒரு இடத்தை தொட்டால் அது பாவம், அவன் எழுதக்கூடாது, ஆசாரிய பணி செய்ய முடியாது. அதனால அந்த 2 பேரும் பக்கமாக விலகி போய்விட்டார்கள். நாங்கள் ஊழியத்துக்கு போறோம், கோயிலுக்கு போறோம், அதனால நாங்கள் நினைச்சக்கூடாது, அவனை தொடக்கூடாதுன்னு சொல்லி தான் இந்த ஆசாரியனும் லேவியனும் பக்கமாய் விலகி போய்விட்டார்கள். 3வது சமாரியன் நினைச்சா அவன் இவர்களோட உறவு வைத்துக் கொள்ள முடியாது. சமாரியன் என்பது கொஞ்சம் குறைஞ்ச ஜாதி மாதிரி, அவர்களோட தொடர்பு கொள்ள முடியாது. ஆனா அவன் தான் என்ன செய்றான், அவருக்கு உதவி செய்து எல்லா காரியத்தையும் செய்து முடிக்கிறான். நம்மளுக்கு நல்லா தெரிஞ்ச கொஸ்டின். இப்ப ஆண்டவர் சொல்றாரு, இந்த 3 பேர்ல பிறன் யார் அப்படின்னு கேட்கிறாரு. இந்த நன்மை இரக்கம் செய்தவனே என்று சொல்றாரு. ஆண்டவர் சொல்றாரு, நீ என்ன செய், அப்படி போய் செய் அப்படின்னு சொல்லி அது பதில் சொல்கிறார். நன்மை செய்ய திராணி இருக்கும்போது நாம் என்ன செய்யக்கூடாது, செய்யாமல் இருக்கக்கூடாது. அதான் இதுல நம்ம செய்யறோம். நமக்கு ஏதோ ஒரு வாய்ப்பு இருக்குன்னா, நமக்கு நன்மை செய்வதற்கு வாய்ப்புகள் இருக்கு என்றால் அதை நாம் கண்டிப்பாக செய்ய வேண்டும். இத்தனை கொஸ்டின் ஆண்டவர்கிட்ட கேட்டாச்சு. கடைசியாக ஆண்டவர் ஒரு கொஸ்டினை கேட்கிறாரு பாருங்க. கிறிஸ்து யாருடைய குமாரன் என்று ஆண்டவர் ஒரு கொஸ்டினை கேட்கிறார். அவர்களை பார்த்து கேட்க மத்தேயு 22ஆம் அதிகாரம் 41ஆம் வசனம் முதல் 46ஆவது வசனம் வரை. அதே போல மார்க் 12ஆம் அதிகாரம் 35 முதல் 37 வசனம். லூக்கா 20ஆம் அதிகாரம் 41ல இருந்து 44 வரை இந்த காரியங்களை நாம் கேட்கலாம். ஆண்டவர் கேட்கிறார். நீங்க எல்லா கொஸ்டின் என்கிட்ட கேட்டீங்க, நான் சொல்றதுக்கு நீ பதில் சொல்லுங்க. கிறிஸ்து யாருடைய குமாரன் என்று கேட்கிறார். அது ஒண்ணுமே சொல்ல முடியல. அவங்க பார்த்துருக்கேன். ஒருத்தர் சொல்றாரு, பரிசேயர் குரூப் சொல்றது, நீர் தாவீதின் குமாரன் அப்படின்னு சொல்றாரு. கரெக்ட், சரிதான். அப்ப நீங்க ஏன் ஏற்றுக்கொள்ளவில்லை? கொஸ்டின் அடுத்த கொஸ்டின் அதான் வருது. இதையும் பாருங்க.
தாவீது பரிசுத்த ஆவியினாலே அவரை ஆண்டவர் என்று சொன்னார், அப்படி சொல்லி இருக்கிறாரு. அது கரெக்ட் தானான்னு இன்னொரு கொஸ்டின் அவர் கேட்கும்போது அவன் பதில் சொல்ல முடியாமல் இருந்து விட்டான். சங்கீதம் 110 முதலாவது வசனத்திலே வாசித்தீங்கன்னா, சங்கீதம் 110 முதலாவது வசனம் முடிச்சிடுறேன். கர்த்தர் என் ஆண்டவரை நோக்கி, நான் உன்னுடைய சத்துருக்களை உனக்கு பாதப்படியாக்கி போடும் வரைக்கும் நீர் என்னுடைய வலது பாரசத்தில் உட்காரும் என்றார். இந்த இடத்துல மேசியாவை பற்றி சொல்லி இருக்கிறது. அப்ப மேசியாவை சொல்றது அந்த ஜனங்களுக்கு தெரியும், பரிசேரு சரிசேரு எல்லாருக்குமே தெரியும். ஆனா அவங்க ஏற்றுக்கொள்ளதான் இல்லை, அதெல்லாம் இல்லைன்னு நினைக்கிறான். ஒரு குரூப் இருக்குன்னு நினைக்கிறான். அப்ப ஆண்டவர் தாவீதின் குமாரன் என்பதை அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அதனால என்ன பாருங்க, அடுத்தாக்குல தேவனாக தான் தாவீதின் ஆண்டவர் என்பதையும் தாவீது வம்சத்தில் தான் ஆண்டவர் வந்தார் என்பதையும் தோன்றினார் என்பதையும் இவங்களால் புரிந்து கொள்ள முடியும். அதனாலதான் ஆண்டவர் என்ன சொல்றாரு, அவர்களுக்கு அதெல்லாம் காரியங்களை சொல்லுகின்றார். அதுக்கு பிறகு அவங்க சொன்ன பிறகு அந்த காரியங்களை குறித்து அவர்களுக்கு என்ன சொல்லுவது என்றே தெரியவில்லை. ஆண்டவர் யார் என்று அவங்களை கேட்கிறார், அவன் பதில் சொல்ல மாட்டாங்க. பதில் சொன்னால் அந்த பதிலில் இருந்தே ஆண்டவர் என்ன செய்வார், அவனுக்கு உண்மையை விளக்கி விடுவார். அதனால ஆண்டவர் வந்து எல்லா காரியங்களையும் தாவீதை பற்றியும் அவனுடைய வம்சத்தை பற்றியும் தாவீது வம்சத்தில் தான் ஆண்டவர் தோன்றினார் என்பதையும் அவர்களுக்கு தெளிவாக எடுத்து கூறி கடைசியாக மத்தேயு 22ஆம் அதிகாரம் 46ஆம் வசனத்துல பாருங்க. அதற்கு மாறுதரமாக ஒருவனும் அவருக்கு ஒரு வார்த்தையும் சொல்லக்கூடாது இருந்தது. அன்று முதல் ஒருவனும் அவரிடத்தில் கேள்வி கேட்க துணியவில்லை. அன்று முதல் ஒருவனும் அவரிடம் கேள்வி கேட்க துணியவில்லை. அதோடு முடிச்சிட்டான். ஏன்னா இவர் வார்த்தையின் மூலம் இவரை என்ன செய்ய முடியாது, அகப்பட்ட முடியாது, அல்லது பிடித்துக் கொள்ள முடியாது. அவர் ஞானமாக பதில், ஒவ்வொரு கேள்விக்கும் ஆண்டவர் என்ன சொல்றாரு, ஞானமாய் பதில் சொல்கிறார். கேள்விகள் கேட்டுக்கிட்டே இருந்தோம். இன்னும் சில கேள்விகள் உண்டு, நிறைய கேள்விகள் இருக்குது வேதாகமத்தில். ஆனா ஆண்டவர் எல்லா காரியங்களையும் சரியாக சொன்னது நிமித்தம் அவரிடத்தில் எந்த குற்றத்தையும் இவர்களால் கண்டுபிடிக்க முடியாது. அப்ப ஆண்டவருடைய கேள்வி கேட்கப்படுது. ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் கேட்கிறாங்க, ஆண்டவர் சரியான பதிலை சொல்லுகிறார். ஒவ்வொரு பதிலிலும் நம்மளுக்கு ஆண்டவர் ஏதோ ஒரு காரியத்தை உணர்த்துகிறார். அப்ப நாம என்ன செய்யணும், நம்மளுடைய யாராவது கொஸ்டின் கேட்டால் ஞானமாக பதில் சொல்ல தெரிஞ்சிருக்கணும். தெரிஞ்சா சொல்லணும், அவனுக்கு பிரயோஜனமாக இருந்தால் நம்ம சொல்லணும். இல்லை நம்ம என்ன செய்யக்கூடாது, சொல்லக்கூடாது, அமைதியாக இருந்து கொள்ள வேண்டும். ஆண்டவர்கிட்ட கேள்வி கேட்டாங்கல்ல, நீ யார் அப்படின்னு சொல்லி நிறைய கொஸ்டின் கேட்டாங்க. ஆண்டவர் என்ன சொன்னாரு, எதுவும் பேசாமல் இருந்தார். அந்த பிரதம ஆசனுடைய அந்த வளாகத்திலிருந்து ஆண்டவர் நாளை என்ன சொல்றது, வேலைக்கிழமை நைட்ல இருந்து வெள்ளிக்கிழமை காலையில் வர நடந்த சம்பவங்களில் நிறைய கேள்விகள் கேட்கப்பட்டது. ஆனால் ஆண்டவர் என்ன செய்ய மாறுதரமாக அவர்களுக்கு ஒன்றும் சொல்லவில்லை, வாயை திறவாக இருந்தார், அமைதியாக இருந்துட்டார். ஏன்னா சொன்னாலும் அவங்களுக்கு என்ன செய்யாது, புரியாது. அப்ப அடுத்தவங்களுக்கு அது உபயோகமான நாம் பேச வேண்டும், தேவையில்லாமல் பேசக்கூடாது என்பதையும் ஆண்டவர் நமக்கு கற்றுத் தருகிறார். நாம் அதே போல ஒருவர் நம்மளோட கொஸ்டின் கேட்டால், ஒரு கேள்வியை கேட்டால் அது பிரயோஜனமான கொஸ்டினா நியாயமான கொஸ்டினா என்பதை நாமும் அறிந்து பதில் சொல்லும் போது ஆண்டவருடைய பிள்ளைகளாக நம்மளுக்கு ஆண்டவர் அதிகாரத்தை தருகிறார். அப்படிப்பட்ட கிருபைகளை தேவன் நமக்கு தந்தருள்வாராக. ஆமென். உமது கிருபை எங்களுக்கு அதிகமாய் கொடுத்து ஒவ்வொரு காரியங்களையும் நாங்கள் ஞானமாய் பேசத்தக்க கிருபை எங்களுக்கு தாரும் என்று கேட்போம். அநேகர் எங்களை குறித்து கேள்விகள் கேட்கிறார்கள். இயேசுவை குறித்து எங்களுக்கு சொல்லுங்கள், எங்களுக்கு என்னென்ன காரியங்கள் கஷ்டமா இருக்கிறது, நாங்கள் என்ன செய்ய என்றெல்லாம் அநேகர் நம்மிடத்துல கேள்வி கேட்பார்கள். அவர்களுக்கு ஞானமாய் உத்தரவு சொல்லத்தக்க, கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகத்தக்க, நாம் பேசத்தக்க ஆண்டவர் நம்மை கிருபையால் நிறைக்க வேண்டும். அவருடைய வார்த்தையில வல்லமை இருந்தது, அவருடைய வார்த்தையில் அதிகாரம் இருந்தது. அதை கேட்டவர்கள் மறுதனம் பேச முடியாமல் திரும்பி போனார்கள். ஆண்டவரே, எங்களையும் அதற்கு தகுதி உள்ளவர்களாய் மாற்றுங்க. எங்கள் வாயை நாங்கள் ஞானம் விளங்க திறக்க கிருபை செய்யுங்க. எங்கள் நாவை கர்த்தருடைய ஆண்டவரே ஒரு கருவியாய் பயன்படுத்துங்க. ஆத்துமாக்களை சந்திக்கிற ஒரு கருவியாக
ஆண்டவரே, துக்கம் நிறைந்த ஜனங்களுடைய கண்ணீரை ஆற்றுகிற ஒரு வார்த்தை வருகிற ஒரு இடமாக எங்கள் நாவை கர்த்தர் பயன்படுத்துங்க. நீர் பயன்படுத்துகிற ஒரு ஆயுதமாய், நீர் பயன்படுத்துகிற ஒரு அவயவமாய் எங்கள் நாவையும் கர்த்தர் மாற்றுவீராக. எத்தனையோ பேர் அந்த ஒரு கூட்டம் கூடி எப்படியாவது அவரிடத்துல இந்த காரியத்தை சொல்லி அவரை இப்படி கேட்டு விடலாம், அப்படி கேட்டு விடலாம் என்று ஆலோசனை செய்து வந்தாலும் ஆவியானவர் ஞானத்தோடு பதில் சொன்னது போல, அந்த வார்த்தை கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம் உள்ளதாக இருந்தது போல, ஆண்டவர் எங்களுக்கும் அந்த கிருபையை தாரும் என்று எல்லாரும் அவருடைய சமூகத்தில் முழுமையாய் அர்ப்பணித்து விடுவோம். ஆண்டவர், எங்களை கர்த்தர் நீர் பயன்படுத்தும், எங்கள் நாவை கர்த்தர் நீர் பயன்படுத்தும். உமக்காக அந்த வார்த்தைகள் எங்களிடத்திலிருந்து வெளிவர கர்த்தாவே எங்களை பயன்படுத்துங்க. அநேக ஊழியங்கள் அதன் மூலமாய் நாங்கள் செய்ய முடியும். எங்கள் நாவை கொண்டு கர்த்தர் அநேக ஆத்துமாக்களை சந்திக்க முடியும். எத்தனையோ கவலைகளை எங்களிடத்தில் சொல்லுகிறார்கள், தங்கள் பிரச்சனைகளை சொல்லுகிறார்கள், தங்கள் குறைவுகளை வந்து சொல்லுகிறார்கள். எங்களுக்கு எப்படியாயினும் இதில் ஒரு விடுதலை, எப்படியாயினும் ஒரு அற்புதம் கிடைக்குமோ என்ற எண்ணத்தோடு ஆண்டவரே எங்களிடத்தில் சொல்லுகிறார்கள். பதில் சொல்லத்தக்க எங்களை பயன்படுத்தும் என்று அர்ப்பணிப்போம். அது மிகப்பெரிய ஒரு ஊழியம். கர்த்தருடைய கிருபையால் அவர்களுக்கு பதில் சொல்வது, ஞானமாய் ஆவியானவர் துணையோடு பதில் சொல்வது, அது பெரிய கிருபை. அர்ப்பணித்து ஜெபிப்போம். அன்பின் கர்த்தாவே, இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த கேள்வி தினத்திலும் இந்த பரிசுத்த வாரத்திலும் சன்னிதானத்தில் வந்து ஆண்டவரே இந்த காரியங்கள் எல்லாம் நாங்கள் சிந்தித்து பார்க்க, திரும்பி பார்க்க தேவன் கொடுத்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எங்களையும் உடைய சமூகத்தில் இந்த வேளைகளில் அர்ப்பணித்து நாங்கள் ஜெபிக்கிறோம். இது எவ்விதமான ஞானத்தோடு அவர்களுக்கு பதில் சொல்லி கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம் உள்ளத்தக்கதாக, ஆண்டவரே, ஒவ்வொருவரும் எப்படி கேட்கிறார்கள், எதற்காக கேட்கிறார்கள் என்பதையெல்லாம் அறிந்து அவர்களுக்கு ஏற்ற விதமாய் பதில் சொன்னீர்கள். அதே போல நாங்களும் ஆண்டவரே எங்களிடத்துல கேள்விகளை கேட்கிற அநேகர் இடத்துல, எங்களிடத்துல பேசுகிற அநேகர் இடத்துல நாங்கள் அதே போல பேசத்தக்க ஆண்டவரே எங்களுக்கு ஞானத்தை தருவீராக. அவருடைய இருதயத்தை அறிந்து நாங்கள் பேசத்தக்க தேவனே எங்களை பயன்படுத்துங்க, கருவிகளாய் பயன்படுத்துங்க. எங்களுடைய வார்த்தைகள் ஆத்துமாக்களை தொடத்தக்கதாக ஆண்டவரே எங்களை கருவிகளாய் பயன்படுத்துங்க. இந்த காலத்தில் எல்லாரையும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். தேவன் பயன்படுத்துகிற உன்னத பாத்திரங்களாய் எங்கள் ஒவ்வொருவரையும் மாற்றுங்க. வார்த்தையால் எல்லாவற்றையும் உண்டாக்கின தேவனிடத்துல அநேக கேள்விகளை கேட்டு அவர் எப்படியாயிலும் சிக்க வைக்கலாம் என்று, அகப்பட வைக்கலாம் என்று நினைத்தார்கள். ஆனால் ஆண்டவரே ஞானத்தோடு அவர்களுக்கு ஏற்ற விதமாய் பதில் சொன்னீர். அன்று முதல் ஒன்றும் கேட்க கூடாதபடி ஆண்டவரே அவர்கள் எல்லாம் துணியாமல் போய்விட்டார்களே. அவ்விதமாய் ஆண்டவரே எங்களுடைய சத்துருக்களுக்கு நாங்கள் பதில் சொல்வோம். எங்களிடத்துல வாஞ்சையோடு ஆத்மா கேட்கிற காரியத்துல நாங்கள் அவர்களுக்கு பதில் சொல்லுவோம். அது ஆத்மாவை ஆதாயப்படுத்திக் கொள்ளவும் எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்யுங்க. எவ்வளவோ பிரயாணங்கள் செய்கிறோம், எவ்வளவோ இடங்களுக்கு போய் வருகிறோம். எங்களிடத்துல பேசுகிறவர்களுக்கு ஞானமாய் உத்தரவு சொல்லத்தக்க, அதுவரை கைசலியோடு உண்மை போல பதில் சொல்லத்தக்க எங்கள் கிருபை செய்து வழிநடத்துவீராக. ஏற்ற விதமாய் அதிசயமாய் அந்த காரியங்களை நாங்கள் நடப்பிக்கத்தக்க தேவ கிருபை எங்களுக்குள் இருந்து தருகட்டும். எங்கள் வார்த்தைகள் கிருபை உருந்தின வார்த்தைகளாக இருக்கட்டும். எல்லாரையும் அர்ப்பணிக்கிறோம். எங்க நாவை கர்த்தர் அதை தொட்டு பரிசுத்தப்படுத்தி உமக்காக பயன்படுத்துகிறாங்க. ஜீவ பலியை அர்ப்பணிக்கிறோம். இப்படி நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் நம் அனைவரோடும் கூட இப்போதைக்கும் இருப்பதாக, ஆமென். இந்த அருள் காலத்தில் கர்த்தரே உம் பாதத்தில் பணிவோம் உள்ளத்தாலே. தீர்ப்பு நாள் வரும் முன்பே எங்கள் பாவம் உணர்ந்து கண்ணீர் சிந்த ஏவுமே. மோட்ச வாசல் இயேசுவே, போட்டு முன் எம் பேரிலே தூய ஆவி ஊற்றுமே. உந்தன் இரத்த வேர்வையால் செய்த மாமன்றாட்டினான் சாக சம்மதித்ததால் சீயோன் நகராய் கண்ணீர் விட்டதாலும் தேவரீர் எங்கள் மேலிரங்குவீர். நாங்கள் உம்மை காணவே அருள் காலம் போகுண்டே. தஞ்சம் ஈயும்
கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. தேவ சமாதானத்தோட சென்று வருவோம்.